அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதுவரை நேரமும் நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து அவரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். Praise the Lord, brother. ஆமென். Thank you, brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நானும் விஷ்பன தேவனுடைய தாசர்களுடைய வார்த்தைகளை கேட்டேன். இந்த மாதத்திலே கர்த்தர் புதிய ஒரு நாளை மாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டீர்கள். கர்த்தர் உங்களை அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையின் பலன். ஆண்டவருடைய வார்த்தை என்பது நமக்கு ஜீவன். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மை கனப்படுத்தும், நம்மை உயர்த்தும். மாதமெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடியும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் உங்களுடைய குடும்பத்தில் மகிமைப்படுவதாக. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உன்னுடைய மனவிருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த மாதமெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இல்லை குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்கிற பலிபீடத்தை கட்டி ஜெபிக்கிற ஜெபத்திற்கோ, ஆலயத்தில் சென்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கோ, சிலர் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு வனாந்திரத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபம், இவையெல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிற கர்த்தராய் அவர். ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர். அவர் இந்த மாதமெல்லாம் உங்கள் போகையும் வருகையும் ஆசீர்வதித்து நல்ல சுகன் பலனை கொடுத்து உங்கள் வீட்டின் கர்த்தராய், நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருந்து ஆண்டவர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஒரு இந்த ரேடியோ மூலமாக ஒரு கடைசி மெசேஜ் எது என்றால், இந்த சிலுவையின் உபதேசத்தை இந்த 40 நாட்களிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் நான் இந்த சிலுவையின் உபதேசத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். இரவு நேரத்தில் மாத்திரம் உபவாசத்தில் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கிறபடினாலே எனக்கு மாத்திரைகள் எடுக்கிற காரணத்திற்காக நான் இந்த 2 வேளையும் சாப்பிடக்கூட கட்டத்திலே தள்ளப்பட்டேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 40 நாளினுடைய ஜெர்னி, நாளன்னைக்கு என்னுடைய உபவாசத்தை முடிக்கின்றேன். என்னுடைய சபை சேர்ந்து தினந்தோறும் 40 நாள் தேவனுடைய சமூகத்தில காத்திருக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியாயிருந்தது. அது ஒரு பெரிய ஆனந்தமாயிருந்தது. ஆகவே இந்த நாட்களுக்குரிய செய்தியை தினமும் இந்த சிலுவையின் உபதேசத்தையும் அவருடைய நாமத்தின் வல்லமையும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையும் பேச கர்த்தர் கிருபை தந்தார். அநேக அக்கப்பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் மீது அன்பு இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குறவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தெய்வ சத்தியத்தை கேட்பதற்கு ஆண்டவர் விதமாக
பயன்படுத்தினார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேளையில் என்னுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. அவருடைய குறித்ததான இந்த தவசு நாட்களுக்குரியதான ஒரு செய்தி. வெளிநாட்டுகளிலே அதிகமாக இந்த குட் ஃப்ரைடே பிறகு ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அது ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதி இந்த இந்தியா மண்ணிலே, அதுவும் பெரும்பாலான சவுத் இந்தியாவில் அநேக கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ ஆலயங்களில் கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் போதிக்கப்படுகிறது. அது ஒரு பெருத்தமான ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தை வெளியே போகிறது. அவருடைய சுவிசேஷம், அவருடைய சிலுவையின் உபதேசம், அவர் மரித்தது, அவர் பாடுபட்டது, அவர் நமக்காக வாழ்க்கையே கொடுத்தது, வாழ்வதற்கு, நாம் வாழ்வதற்காக அவர் மரித்ததினாலே நம்ம ஆசீர்வாதம் நமக்கு உருவானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கொண்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை, வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10, 11. இந்த 5 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை ஆராய போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் யார்? அவருக்கு முன்பதாக நடுங்கி முட்டி போட்டு அவரே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற நாட்கள் வரப்போகிறது. நாம் ஆராதிக்கும் தேவன் யார்? அவர் உயிரோடு வாழ்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், பேசுகிறவர். அவருக்கு வல்லமை உண்டு. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், இதுதான் ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது. நாளை தினத்திலே அவரை கொண்டு போய் செல்லுகின்ற இடம், அவரை துன்புறுத்துகிற நேரம், நாள், அவரை அடிக்க துவங்குகிற, வித்தியாசமாய் பேசுகிற, கூட இருந்தவர்கள் எல்லோரும் பிரிந்து செல்லுகிற அந்த நாளுக்குரிய நாளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பிதாவினுடைய வலது பாட்சத்தில் உட்காரக்கூடிய ஒரு கர்த்தாதி கர்த்தாவாய், ராஜாதி ராஜாவாய், மகிமையின் தேவனாய், மகா பசுத்தமுள்ள கர்த்தராய், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த துதியின் மத்தியில் இருந்த கர்த்தர் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக
இந்த பூலோகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். எட்டாம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தோம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தோம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரிந்தோம் இந்த உலகத்தில் பிறந்த நிமிஷத்திலிருந்து மரிக்கிற நாளாகிய கடைசி நிமிடம் வரையிலும், அதாவது அந்த சிலுவையின் மரண பரியந்தம் எவ்விதமாக இருந்தார் என்றால், கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தி, பிதாவுக்கு கீழ்ப்படுகிற குணம், கேரக்டர், பிதா சொல்லுகிறபடி 100க்கு 100 செய்கிற தேவகுமாரனா இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தாழ்த்துவது அவ்வளவு ஈஸி அல்ல. அவருடைய பாதையில் அவர் கர்த்தர், உன்னை என்னையும் படைத்த கர்த்தர், இந்த அகில உலகத்தையும் படைத்த கர்த்தர், சகலத்தையும் அண்டாசரத் சகலத்தையும் படைத்தவர். அந்த படைப்பின் காரண கர்த்தர் தன்னை தானே தாழ்த்தினார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை பெருக வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் கர்த்தரால காக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு எந்த நேரத்திலும் துணையாய் நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்ப்பது, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றார். கீழ்ப்படிதல், தன்னை தாழ்த்துவது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை பெருகும். கீழ்ப்படுகிறவர்கள் மேல் படிக்கு செல்வார்கள். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிக, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு எந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி அவரிடத்தில் பிதா ஒப்பு கொடுத்ததை செய்து முடிக்கிற வரையிலும் பிதாவினுடைய கட்டளைக்கும் பிதாவினுடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்தவராய் நடந்தார், வாழ்ந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த தாழ்மையின் குணம் நமக்கு தேவை. அருமையானவர்களே, இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாயிருக்கிறது. எந்த சபை இந்த சிலுவையின் உபதேசத்தை பிரசிக்காமல் இருக்கிறதோ, போதிக்காமல் இருக்கிறதோ, அது ஒரு வகையிலே செத்த ஒரு சபையாயிருக்கும். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்மை நம்பி இந்த ஊழியத்தையும் ராஜ்யத்தையும் கட்டி எழுப்புவதற்கு, அவருடைய சுசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நாம், எத்தனை கடினமான உபத்திரங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள் வந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் அவர். தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்து போகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மூச்சு போனா ஒன்றுமில்லை, எல்லா பத்திரத்திலும் பெயர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது.
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை என்றைக்காகிலும் ஒட்டி இருப்பதியம் அது பிரிகிறது. ஆனால் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவர்களுக்கு நித்தியத்திலே கைவேலை இல்லாத வீட்டிற்கு நம்மை அர்ப்பணிக்க கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த கீழ்ப்படிதலும் தாழ்மையும் கிறிஸ்துவுக்குள் அவர் வாழ்ந்து காட்டினதினாலே, ஆதலால் 9ஆம் வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்க, அதே பார்மல தான் உனக்கு எனக்கும். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதை வைத்து வாழ்கிறார்களோ, அந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவை போல தாழ்மையை தரித்து கொள்ளுகிறார்களோ, அவர்களை உயர்த்துகிற கர்த்தர் அவர். உன் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டுமா? உயர்வு அடைய வேண்டுமா? ஒரு நல்ல ஸ்தானத்திலே நீ வர வேண்டுமா? உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றி உயர்த்துகிற கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் தன்னை தாழ்த்து. ஆகவே தான் கர்த்தர் இயேசுவை உயர்த்தி, எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலத்தோர் பூமியின் கீழ் ஆனோருடைய முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். வானோர் பூதலத்தோர், வானத்தில் வாழ்கிற யாராயிருந்தாலும், அது தேவ தூதர்களா இருக்கட்டும், அது பிசாசா இருக்கட்டும், அது வேறு எந்த ஒரு ரகம் உள்ள ஆண்டவருடைய படைப்பா இருக்கட்டும், அது வானோர். இன்னொன்று பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய பூமியின் கீழே, பூமியின் மேலே, வானத்திலே, வானத்தில் உள்ளவைகளில் எல்லாம் இந்த கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இவர் எவ்வளவு பெரிய கர்த்தர்! இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எல்லா முழங்கால்களும் முழங்கப்பட வேண்டும். அது மிருகங்களின் முழங்கால் கூட, அது கால்கள் இருக்கிறது. யாருக்கு கால் இருக்குதோ அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். எல்லா ஜாதியோர், எல்லா ஜனத்தார், யாவரும் எவரும் இருந்தாலும் முழங்கால் படியிட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன் அவர். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு நாள் வரும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் நடுவானில் அவர் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லோரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமம் அவரை எதிர்கொண்டு போவோம். அவர் நியாயாதிபதியாய் எல்லா ஜனத்தையும் நியாய தீர்க்க போகிறார். அவருக்கு முன்பாக வேத வசனம், நேற்றும் என்றும் மாறாத வசனம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் முடங்கப்பட வேண்டும். அவரை குத்தின எல்லா கண்களும் காணும், இவர்தான் கர்த்தர் என்று. இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் கூட உபத்திரத்தை கொடுக்கிற யாராயிருந்தாலும் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேசத்தில் ஃப்ரீடம் இல்லை. ஆண்டவரை தூது கொள்வதற்கு சட்டங்களை போட்டு அடிமைதனம் மாற்றுகிறார். பணத்தினாலே மற்றவர்களை மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த உபத்திரம் பெரிய உபத்திரம். மனிதன் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுகிறான். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. அவன் ஆத்துமாவை கரைப்பட்டிருக்கிற அடிமைதனத்தில் இருக்கிற ஆத்துமா, பாவ அடிமைதனத்தில் இருக்கிற ஆத்துமாவை விடுவிக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பதாகத்தான் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை வெறுக்கிற தள்ளுகிற கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கிறவர்கள் ஒரு நாள் வரும். என் இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். எவ்வளவு பெரிய உயர்த்தப்பட்ட நாமத்தை நாம் தூது கொள்ளுகிறோம், வணங்குகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும். அவர்தான் கர்த்தர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர். இயேசு அல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை இந்த உலகத்துல. இயேசு இல்லாதபடி நித்திய ஜீவன் இல்லை. இயேசு இல்லாதபடி பரலோக ராஜ்யத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. இந்த சிலுவையின் உபதேசத்தை, சிலுவையிலே தன்னை தியாகம் செய்த இயேசுவை தள்ளினால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பும் உண்டு, தேவ கோபாக்கினிலிருந்து விடுதலை, சாப கட்டிலிருந்து விடுதலை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும். இயேசு வரும்போது, நியாயாதிபதியாய் வரும்போது உனக்கு சாதகமாய் தீர்ப்பு மாறும். நீ அவரோடு நித்தியத்தில் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்கிற பிள்ளையா இருப்பா. இந்த பாக்கியத்தை இழக்காதே. இந்த சுவிசேஷத்தை தள்ளினால் என்ன லாபம் உண்டு? எனக்கு அருமையானவிலே, எல்லா நாவும் இவர்தான், இயேசு தான் கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா நாவுகளும் இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். ஒரு நாள் வரும், எல்லா நாவுகளும் ஐயோ, இவருடைய செய்தியை கேட்டேன், இவர்தான் பாவத்துக்காக மரித்தார் என்று, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டேன். கடைசி நேரத்தில் மனஸ்தாபப்படுவது அது உனக்கு சாதகமாய் மாறாது, பாதகமாய் மாறும். எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும்.
சற்று திரும்பி பாருங்கள். கடந்த மாதமெல்லாம் உனக்கு கண்மணி போல காப்பாற்றி வந்தார், உனக்கு ஆதரவை கொடுத்தார், உன் தேவைகளை சந்தித்தார். நீ கண்ணீர் விடும் போது உன் கண்ணீரை துடைத்தார். நீ துக்கப்படும் போது உன்னுடைய துக்கத்தை உன்னிலே இருந்து எடுத்து தெய்வீக சமாதானத்தினாலே உன்னை நிரப்பினார். நீ ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராய் அவர் மாறினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் யார் என்றால் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நீயோ நானும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஈடாக கடந்த மாதமெல்லாம் உன்னோடு பயணத்தை செய்தவர், உன்னுடைய குடும்பத்தோடு கூட இருந்தவர், உன் வாழ்க்கையோடு கூட இருந்தவர், உனக்கு சுகத்தை கொடுத்தவர், உனக்கு பலனை கொடுத்தவர், உன்னை ஆதரித்தவர், உன் கண்ணீரை துடைத்தவர் அந்த கர்த்தர் தான். அவருடைய சமூகத்திலே முட்டி போட்டி ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாயிரு. உனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் முழங்காலில் நிற்கின்ற ஜெப ஆவியை உடைய ஒரு குடும்பமாய் இருக்கட்டும், ஒரு நபராயிருக்கட்டும். அவர் கர்த்தர் என்று, இயேசு கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் போது, ஆமா, சங்கீதக்காரனோடு சேர்ந்து அவர் செய்த நன்மைகளை மறக்காதே என்று சொல்லும் பொழுது, கடந்த மாதமெல்லாம் உன்னோடு துணையாய் நின்ற இயேசுவுக்கு மறக்காதபடி உன் ஆவினாலே அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல, உன் ஆவினாலே அவருக்கு துதி செலுத்து. துதியின் மூலமாய் அவர் மகிமைப்படட்டும், சோகத்தின் மூலமாய் மகிமைப்படட்டும். அவர் வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு செய்தது எண்ணுக்கடங்காத காரியங்களை செய்திருக்கிறார். அந்த மாதமெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வீட்டிலே ஒரு பலிப்பிடத்தை கட்டி முழங்கால் படிட்டு நிற்கிற ஒரு பிள்ளையாயிருக்க வேண்டும். அடுத்தது தன்னுடைய நாவிலே பாட்டினாலும் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இவருடைய நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எத்தனையோ கோடிக்கணக்கான நாமங்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது. எல்லா நாமம். எங்க தாத்தா ஒரு கோயில் பூசாரி. அவர் மேல அதான் அவங்க சொல்லுவாங்க கொலை தெய்வம். அது கொலை தெய்வமோ எந்த தெய்வமோ அது பேசாத தெய்வம். அவர் ஏறக்குறைய 45 வருஷத்துக்கு மேலாக அந்த கோயிலினுடைய பூஜாரியா இருந்து, அவர் மேல அந்த ஆவி வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கத்தி மேல நிக்குவாங்க அவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் செப்பல் இல்லாதபடி அந்த கத்தியில நிக்கும் போது கூட அந்த பிசாசு அந்த எந்த ரத்தம் வராதபடி அவரை காக்கமா. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அவர் வணங்கின தேவன் அவர் வணங்கின கடவுள் அவருடைய பாவத்தை மன்னிக்க இல்லை. கர்மம் தொடர்ந்தது. என் தாத்தா அந்த கோயில அவரு விட்டுட்டு எங்க அப்பா கிறிஸ்துவராய் மாறிய பிறகு இவர் பாலே பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு என்று இவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அவர் மரித்தார் என்பதை
நான் கேள்விப்பட்டு, கர்த்தர் மாற்றுகிறவர், கர்த்தர் காப்பாற்றுகிறவர். என் தாத்தா எந்த நாமத்தினுடைய கடவுளை வணங்கி கொண்டிருந்தாரோ அந்த கடவுளுக்கு மேலான நாமம் தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் நாமம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். ஆகவே வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நினைவு கூற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபிரேயர் 13:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நம்பிக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசத்தில் பின்பற்ற வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசமுள்ள தேவகுமாரனாய் இந்த உலகில் வாழ்ந்தார். பிதாவின் மீது அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்கள், போராடுகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய நாவில் அவரே இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தை வைத்து வாழுகிற பிள்ளைகளா இருக்கும் போது தேவ வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அந்த தேவ வசனத்தில் வாழ வேண்டும். அந்த தேவ வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் பலனடைவோம். விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாறாத கர்த்தர். அநேக தெய்வங்கள் மாறலாம், அந்த தெய்வங்களுக்கு மேலான நாமத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில கூட மாற மாட்டாரு. அவருக்கு கீழ்ப்படியும் போது, நம் வாழ்க்கையை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தும் போது, வீட்டிலே ஒரு பலிப்பிடத்தை கட்டி முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய நாவுகளை உயர்த்தி பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய வசனத்தை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் மாறாதவராயிருப்பார். அவர் துணை நிற்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை போதிப்பார். அவருடைய கிருபையின் நன்மை உங்களுக்கு தொடரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்தில் மேலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்னா இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர், நீரே ஜீவிக்கிறவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பில் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சிலுவையின் பயணத்தை குறித்து பேச, சிலுவையின் உபதேசத்தை குறித்து பேச, எந்த அளவுக்கு நீர் கீழ்ப்படிந்து தாழ்ந்தீர் என்பதையும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முழங்கப்பட வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது என்பதும், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற ஆண்டவரே, உன்னதமான கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய வசனத்தை வைத்து நாங்கள் வாழ, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய, உம்முடைய வசனத்துக்குள் நிலைத்து நிற்க, எங்களுடைய விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்ப
கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தின் மூலமாய் மனமாறி இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்புக்குள் வளர, பாவம், தெய்வ கோபாக்கினை, சாபம் எல்லாவற்றில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இரட்சகராகி இயேசுவை நாடி தேடி ஏற்றுக்கொண்டு வாழ வாழ்க்கை மனம் திருந்த கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத வல்லமையான இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது, ரட்சித்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வழிநடத்தப்படுகிறவங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாட்களை கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். ஹாப்பி ஈஸ்டர் பாஸ்டர். அதுவரை உங்களுக்கு ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் என்னுடைய ஈஸ்டருடைய வாழ்த்துதல் brother. God bless you. God bless your family, everybody. And also உங்களோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய ஈஸ்டருடைய வாழ்த்துதல்கள். தேங்க்யூ. ஆமேன். உங்களையும் சபையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அதே வேளையிலே வருதில்ல வார்த்தை, வாரத்தின் முதல் நாளில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபை கூடுகின்ற பொழுதும் ஒவ்வொருவருடைய கரமும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பலரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த இந்த நாட்களிலே மட்டுமே பலர் இணைவார்கள் சபைக்கு. அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Thank you. Amen. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவர் சார்பிலும், அதே வேளையில் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், மறு ஒலிப்பிலே கேட்கின்ற போதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற கேட்க போகின்ற அந்த வேளையிலும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Amen. ஆமேன்.